நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் இது ரொம்ப முக்கியமான தியரம். நிறைய பேர் அப்படியே மெமரி பண்ணுவீங்க. மெமரி பண்ணாத எப்படி ரொம்ப எளிமையாக படிக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நல்லா பாருங்கள். தேவ்ஸ் தியரம் பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் சொல்லுவோம். அதாவது தேவ்ஸ் தேற்றம் ஒரு அடிப்படை விகித தேற்றம்னு சொல்லுவோம், விகிதச்சம தேற்றம்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு தியரம் சொல்லும் போது அந்த டெஃபினிஷன் நம்ம மெமரி பண்ணணும். தட் மீன்ஸ் நம்ம எக்ஸாம் எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேவ்ஸ் தியரம் அல்லது வந்து பிபிடி, தட் மீன்ஸ் பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு எ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டயக்ராம் பாருங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து பாருங்க D ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். a straight line is drawn parallel வந்து பாருங்க இணைக்கோடுன்னு சொல்லுவாங்க. parallel to a side of a triangle னா ஒரு சைடுக்கு இந்த சைடுக்கு parallel ஒரு லைன் டிரா பண்ணா இன்டர்செக்ட்னா வெட்டுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க நம்ம டிரா பண்ணிருக்க லைன் x மாதிரி வெட்டி இருக்கோம். so intersecting the other two side intersect பண்ணுச்சுனா divides the same ratio. that means இந்த ரெண்டு சைடு சமமா பிரிக்குதுன்னு அர்த்தம். again சொல்ற பாருங்க, a straight line parallel to a side of ஒரு சைடுக்கு parallel டிரா பண்ணனும்னா அப்படி டிரா பண்ணும்போது இன்டர்செக்ட்னா வெட்டுதுன்னு சொல்றோம். இது மாதிரி கிராஸ் ஆகுதுன்னு சொல்றோம். சோ இந்த பார்ட்ல கட் பண்ற பார்ட், சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சமமா வைக்கிறதுக்கு பதிலா இது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கன்னு சொல்லலாம். அத தமிழ் மீடியம் என்ன சொல்றோம்னா ஒரு நேர்கோடானது பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தை ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அந்த இரு பக்கங்களையும் சரிசம விகிதத்தில் பிரிக்குன்னு சொல்லுவாங்க. என்ன தீர்வு சொல்லுங்க பார்க்கலாம். AD/DB = AE/EC. அதுதான் நம்ம தெரியும். ஒரு தீரம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அதோட டெஃபினிஷன், தட் மீன்ஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு சொல்லுங்க ஸ்டேட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து கிவன், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க தரவுன்னு சொல்லுவோம் தமிழ் மீடியத்துல. இங்கிலீஷ் மீடியம் கிவன் சொல்றோம். ஸோ தரவுன்னு போட்டுருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதிக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் எழுதிக்கலாம். தரவுன்னு போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் நல்லா கவனிங்க. ட்ரையாங்கிள் ஏபிசில D is a point on AB. அதாவது என்ன சொல்ல வரோம்னா இந்த முக்கோணம் ABCல D ன்றது AB மீது அமைந்துள்ள ஒரு புள்ளி. அதே மாதிரி என்ன சொல்லுங்க பார்க்கலாம், E is a point on AC. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். D என்பது AB மீது அமைந்துள்ள புள்ளி, E என்பது AC மீது அமைந்துள்ள, இதுதான் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் given. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டு ப்ரூவ். என்ன நம்ம நிரூபிக்கணும்னு பாத்தீங்கன்னா நிரூபிக்க வேண்டியதுன்னு சொல்றோம். சோ அப்ப டு ப்ரூவ்னு சொல்லும்போது என்ன நிரூபிக்க போறோம்னா நல்லா கவனிங்க. இதுல எடுக்கும்போது AD/DB I mean AD/DB = AE/EC. அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். A straight line drawn parallel to one side of a triangle divides அது intersecting the other two side divide the same ratio சொல்லுவோம். சோ ஒரு நேர்கோடு ஒரு பக்கத்துக்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களுக்கு வெட்டுமாறு வரையப்பட்டால் அந்த நேர்கோடானது அந்த இரு பக்கம் சரிசமத்தில் பிரிக்கிற இந்த தீரம். சோ இது ரெண்டு ஸ்டெப் ரொம்ப எளிமையான. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த தீரத்தை வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக டிரா பண்ற லைன்ஸ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். தமிழ்ல வந்து அமைப்புன்னு சொல்றோம். எப்படின்னா இப்போ இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ட்ரையாங்கிளா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஐ மீன் பாத்தீங்கன்னா ABC ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு லைன் டிரா பண்ணுவோம். இந்த டிரா பண்ற லைன் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். தெளிவா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா டு டிரா என்ன எழுதணும் புரியும் நினைக்கிறேன். டு டிரா BC parallel இப்படி போட்டா parallel BC parallel எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் DE. அதாவது நம்ம என்ன போடணும்னா BC parallel DE வரைகன்னு எழுதணும். இது வந்து மூணாவது ஸ்டெப். அடுத்து நாலாவது ஸ்டெப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப். இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ ப்ரூஃப்னு சொல்லும்போது நிரூபணம். சோ இது வரைக்கும் இந்த ஸ்டெப் நம்ம ஈஸியா மெமரி பண்ண வேண்டியதுல ஈஸியாவே நம்ம படிச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி படிங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போறோம். நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இந்த தீரத்தை 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்ன சொல்லுவோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள், இது ஆக்சுவலி சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் தான் கம்பேர் பண்ண போறோம். சோ ஒரே மாதிரி ஆரம்பிச்சு ஒரே மாதிரி முடிவு சொல்றோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ABC யும் AD எப்ப எடுத்தாலும் பெரிய ட்ரையாங்கிள் அதுக்குள்ள இருக்க சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. அப்ப நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஆங்கிள் நல்லா பாருங்க ABC ஆங்கிள் ABC = ஒரே மாதிரி ஆரம்பிச்சு ஒரே மாதிரி முடியும். இதுவும் ஒரே மாதிரி ஆரம்பிக்குது. இதுவும் அக்யூட் ஆங்கிள்னா இதுலயும் அக்யூட் ஆங்கிள். அப்ப ABC அதே மாதிரி ADE ஐ மீன் அகைன் சொல்றேன் ABC = ADE = angle first ரெண்டுமே சமம்னு அர்த்தம். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நாம என்ன சொல்லுவோம் பார்க்கலாம் corresponding angle சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் corresponding angle. அதாவது நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒத்த எதிர் கோணங்கள்
அப்படின்னு சொல்லி தமிழ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருக்கு 8th கொடுத்துருவோம். ஸோ அந்த அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடு நம்ம இப்போ லெஃப்ட் பாருங்க ரைட்லையும் பாருங்க ஏசிபியும் ஏஇபியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். எகைன் சொல்ற பாருங்க ஏசிபியும் நல்லா பாருங்க ஏசிபியும் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு ஏஇடியும் ஒரே மாதிரி ஆரம்பிச்சு ஒரே மாதிரி முடியுதுனால இந்த ஆங்கிள் 2 இதுவுமே அதே பிரின்சிபல். என்ன பிரின்சிபல் சொல்லுங்க பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அதாவது ஒத்த கோணங்கள் சொல்லுவோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்றோம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கம்பேர் பண்றோம். இது ரெண்டு வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. இந்த ரெண்டு நம்ம கம்பேர் பண்ண ஏபிசி ஏடிஇ அதே மாதிரி ஏசிபி ஏஇடி இது ரெண்டுக்குமே காமன் ஆங்கிள் ஒன்று இருக்கு. என்ன காமன் ஆங்கிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ தான். அப்ப கம்பேரிசன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. பிஏசி சொல்ற மாதிரி தட் மீன்ஸ் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பிஏசி ஈக்குவல் டு டிஏஇ ஐ மீன் ரெண்டுக்குமே காமன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பிஏசி ஈக்குவல் டு நல்லா பாருங்க BAC equal to DAE. So இது ரெண்டுமே என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் ஆங்கிள் தேர்ட் வந்து சமமா இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பாத்தீங்கன்னா காமன் ஆங்கிள். என்ன சொல்றோம்? காமன் ஆங்கிள். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டெப். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்க தீரம் படிக்க ஈஸியாக மெமரி பண்ண வேண்டாம். அதை இந்த மெத்தட் வச்சு படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா தேர்ஸ் தீரன் சொல்லும் போது ஸோ 3 பிரின்சிபல் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே மாதிரி ஆரம்பிச்சு ஒரே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு கம்பேர் காமன் ஆங்கிள். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 3 ஆங்கிள் சமமா வந்துச்சுன்னா சிமிலாரிட்டின்னு சொல்றோம். சின்ன கிளாஸ் 8th எல்லாம் படிச்ச சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் சொல்லும்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏசியும் ஏடியும் சிமிலரா இருக்கு. எப்படி கம்பேர் பண்றேன்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசி கான்குரியன் சொல்லுவோம். அதான் சிமிலர் ட்ரையாங்கிள் ஏடிஇ. அகைன் பாருங்க இந்த டயகிராம் பாருங்க. ஏபிசியும் ஏடியும் கான்குரியன்ட் எடுத்திருக்கோம். அதுதான் எடுத்திருக்கோம். இதுக்கான பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது என்னதுன்னு ட்ரிபிள் ஏன்னு சொல்லுவாங்க. சிமிலாரிட்டி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிள் அதாவது ட்ரிபிள் ஏ அப்படின்னா ஆங்கிள் சிமிலாரிட்டி சொல்லுவாங்க. அதாவது கோணம் வடிவத்தோமை. அந்த பிரின்சிபல் பிரகாரம் இந்த ஆங்கிள் சமமா இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் சொன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தனியா எடுக்கணும். ஸோ அந்த டயகிராமை ரொம்ப எளிமையா போட்டு சொல்லி கொடுக்கணும் பாருங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது ஏபிசி என்ற ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணக்கூடியது ஏடிஇ. ஸோ இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது என்னன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருந்ததுன்னா அந்த ரெண்டு சைடும் எல்லாமே அந்த பக்கம் சமமா இருக்கும். அப்ப நம்ம எடுக்கக்கூடியது எப்படி எடுக்கணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இது ஃபர்ஸ்ட் சைடு இது ஃபர்ஸ்ட். அப்ப நம்ம என்ன எழுத போறோம்னா ஏபி டிவைட் பை ஏடி. ஆக்சுவலா மெமரி பண்ணிட வேண்டாம், ஈஸியா போடலாம். ஏபி டிவைட் பை ஏடி ஈக்குவல் டு அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இது ஏசி ஏஇ. ஸோ ரெண்டாவது சைடு ஐ மீன்ஸ் இந்த கம்பேரிசன் செகண்ட் சைடு இது செகண்ட் சைடு எடுக்கிறோம். ஸோ அப்ப எடுத்துக்கும் போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஏசி டிவைட் பை ஏடி. இந்த ஸ்டெப் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த டயகிராம் இப்படியே யூஸ் பண்ணணும் நம்ம புரியாம தான் ஏபிசி ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரியன்ட் சொல்லியிருக்கீங்களா சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ தனியாக ஏபிசி ஏடி எடுக்கிறோம். ஸோ அப்ப கம்பேரிசன் பண்ணும்போது ஏபி ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுக்கிறோம். இது வந்து அந்த சிமிலர் இப்ப இதே இந்த ஏபி போட்டோம். இப்ப பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓவராலா பிரிச்சு எடுத்துக்கோங்க இல்லைங்களா. அதே மாதிரி வந்து பெருசா எடுத்துக்கங்க. பெருசா எடுக்கும்போது வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏபிசி அதுக்கப்புறம் என்ன டிஇன்னு கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்ப இது கம்பேரிசன் பண்ணுங்க. இப்ப ஏபி அப்படின்றது ஏபின்றது இதுக்குள்ள என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏடி பிளஸ் டிபின்றதுங்களா. மெமரி பண்ணா ஈஸியா படிக்கணும்னு நான் சொல்றேன். ஏபின்றது ஆக்சுவலா இதே ட்ரையாங்கிள் நம்ம பிரிச்சு போட்டுருக்கோம். ஏபி இந்த பெரிய ட்ரையாங்கிள் போட்டுருக்கோம். ஏபின்றது ஏடி பிளஸ் டி ஏடி வச்சுக்கங்க. அதே மாதிரி ஏசி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசி என்ன வரும்? ஏஇ பிளஸ் இசி டிவைட் பை ஏஇ. இப்ப இதுல கம்பேரிசன் பண்ணும்போது இந்த ஏடி ஆனது இதுக்கும் காமன். அப்ப எப்படி பிரிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏடி பை ஏடி பிளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு இதுல கம்பேரிசன் பண்ணும்போது அதே மாதிரி ஏஇ ரெண்டுக்குமே காமன். அப்ப ஏஇ பை ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ. இப்ப பாருங்க ஈஸியா கேன்சல் பண்ணுவோம். சோ இத கேன்சல் பண்ணும்போது 1 டைம் இத கேன்சல் பண்ண 1 டைம். அப்ப என்ன சொல்லுங்க 1 பிளஸ் dB by AD equal to 1 plus EC by A. EC by A பார்த்தீங்கன்னா EC by AE சாரி இது AE. ஸோ இது வந்து AE இருக்கு. இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது இந்த 1 எப்படின்னா இந்த 1 கேன்சல் பண்ணுவோம். மீதி என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். என்ன இருக்குன்னா மீதி dB by AD equal to EC by AE இருக்கு.
இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் அப்படின்ற கான்செப்ட், அதாவது தலைகீழியாக போடுறோம். தலைகீழின்னு சொல்லும்போது தான் ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் ஒரு ஸ்டெப்பை மட்டும் எழுதுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏவி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. புரிஞ்சுருங்க. இது தலைகீழியா எதுக்காக பண்றோம்னா அந்த தியரத்தை ப்ரூவ் பண்றதுக்காக. அப்ப டிபி பை ஏடின்றத ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அவ்வளவுதான். லாஸ்டா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைனலா என்ஸ் ப்ரூவ்டு அல்லது என்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு எழுதுறோம். என்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. எனவே சரிபார்க்கப்பட்டது, எனவே நிறுவப்பட்டது. ஸோ அதுதான் நல்லா பாருங்க. ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அதை நிரூபிச்சிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தியரம் வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், மெமரி பண்ண வேண்டாம். தியரம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா அப்படியே குருட்டு மனப்படம் பண்ணுவீங்க. அப்படி பண்ணா இந்த மெத்தட்ல படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த தியரம் ரொம்ப எளிமையா இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த தியரம் ரொம்ப 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 முக்கியமானது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல வரக்கூடிய கோட்டேஜ் எக்ஸாமுக்கு வந்து இந்த தியரம் கண்டிப்பா வரும், நிறைய வாய்ப்பு இருக்கு. மொத்தம் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரி சார்ட்ல 3 தியரம் தான் படிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவ்ஸ் தியரம் அல்லது பேசிக் பர்பஸ் தியரம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் தியரம் வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம் சொல்லுவோம். தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோண இருசமவெட்டி தேற்றம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பித்தாகரஸ் தியரம். இந்த 3 தியரத்தையும் இதே மாதிரி பிரிச்சு நம்ம போட்டு காட்டுறோம். கண்டிப்பா உங்களுக்கு இது இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம சொல்லியிருக்க இந்த இன்சர் யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேர் கேட்கலாம், சார் நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டயக்ராம் தான் இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா டயக்ராம் போட்டீங்கன்னா. எப்பவுமே நான் சொல்றேன், ஒரு சம்மை நம்ம நிரூபிக்கும் போது நமக்கு தகுந்த மாதிரி டயக்ராம் எக்ஸ்ட்ரா டயக்ராம் போட்டு தேவையான வச்சுக்கலாம். இல்லை ஃபைனலா நீங்க அந்த டயக்ராம் ரஃப் பண்ணி விட்டோம். ஆனா அந்த வேர்ட்ஸ் அதே மாதிரி வரும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த தியரத்தில் சொல்லியிருக்க பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த தியரம் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கும்போது ஒரு சிம்பிள் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிராப் பண்ற ஒரு பக்கம் ஒரு அது ஆக்சுவலாக தமிழ் என்ன சொல்லுவோம், ஒரு நேர்கோடானது ஒரு பக்கத்துக்கு இணையாகும் மற்ற 2 பக்கங்களும் வெட்டும் மீது வரையப்பட்டால் அக்கோடு மற்ற இரு பக்கங்களையும் சரிசம விகிதத்தில் பிரிக்கும். இதுதான் தீரம். சோ அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தீரம் சொல்லும் 4 ஸ்டெப்ஸ்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் முடிச்சிடறோம். அது ஸ்டேட்மெண்ட் ஜெனரல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தரவு, ஐ மீன் கிவன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுங்க, டு ப்ரூவ். தரவு ரொம்ப ஈஸி, மெமரி. ஏபிசி ட்ரையாங்கிள், டின்றது ஏபி மீது இருக்கிற புள்ளி, ஈன்றது ஏசி மீது இருக்கிற. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரூஃப். தட் மீன்ஸ் நிரூபிக்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏடி பை இசி. அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஒண்ணுமே அமைப்புன்றது இந்த தீரத்தை நிரூபிக்கிறது நாமளா டிராப் பண்ணி எக்ஸ்ட்ரா. அப்ப அந்த பிசிக்கு பேரல் இணைக்கோடுகள் சொல்லுவோம். ஸோ டிராப் பண்ண சொல்லுவோம். ப்ரூஃப்னு சொல்லும்போது தட் மீன்ஸ் நிரூபணம் சொல்லும்போது இந்த தியரத்தை நம்ம என்ன பண்ணா 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோம். எப்படி சொல்லுவோம், ஒரு ட்ரையாங்கிள் சொல்லும்போது ஒரே மாதிரி ஆரம்பிச்சு ஒரே மாதிரி முடிகிற பிரின்சிபல் இருக்கு. அதுதான் என்ன சிமிலர் ட்ரையாங்கிள். அது வந்து கரஸ்பாண்டிங், ஐ மீன் கரஸ்பாண்டிங் எங்க எடுக்கலாம். அப்ப நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். எப்படி சொல்லுங்க, ஏபிசி ஈக்குவல் டு ஏடிஇ, அதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ஏசி ஈக்குவல் டு ஏடி, இது வந்து ரெண்டாவது. இந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே பொதுவான ஒரு காமன் ஆங்கிள் இருக்கு. அந்த காமன் ஆங்கிள் என்ன, BAC ஈக்குவல் டு DAE. புக்ல வந்து DAE ஈக்குவல் டு BAC ரெண்டுமே கரெக்ட் தான். சோ அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள்ஸ் சமமா இருந்துச்சுன்னா 3மே ஆங்கிள் எடுக்கிறோம். சோ 3மே ஆங்கிள் எடுக்கனால அந்த ட்ரிபிள் ஏ சிமிலரிட்டி சொல்றோம். அப்ப ஏபிசியும் ஏடியும் சம பார்த்தோம். நம்ம என்ன சொல்றோம், சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் தான் எடுக்கிறோம். சோ அதுக்கப்புறம் இந்த ஏபிசி தனியா, இதுல பாத்தீங்கன்னா ஏடி தனியா எடுத்து வச்சு போட்டு இது பேசிக்கா சால்வ் பண்றோம். சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடத்துல எழுதும்போது ஒத்ததிரி கோணங்கள் சொல்லிட்டு போட்டுக்கலாம், பொது கோணம் போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ சிமிலரிட்டினா அது வந்து வடிவத்தமைன்னு எழுதிக்கலாம். ஸோ தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பப்ளிக் வந்து ஒரே காமன் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ தீரம் சொல்லும் போது தப்பு இல்லாத எழுதுனா ஃபுல் மார்க். தீரன்றது நமக்கு லட்டு மாதிரி அப்படியே அழகா சூப்பரா மார்க் வாங்கிடலாம். ஸோ பல டைம் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாலும் நம்மளுடைய சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 வீடியோ பக்கம் போட்டிருக்கோம். ஆனால் எதுலையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்தா முகம் காட்டினது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனல் நம்ம எடுப்போம். இங்கிலீஷ் டென்ஷனான இங்கிலீஷ் வந்து எல்லா கேட்டகரிக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யூஸ் பண்ணிக்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ மேத்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டுங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைவ் ஆகிட்டுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம தீரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நீ எதிர்காலத்தில் முக்கியமான சமயம் உங்களுக்கு லைவாக டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அதன் மூலிமா 4-5 பேர் யூஸ் ஆகணும். அந்த கிரெடிட் உங்களுக்கு தான். ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ யாராவது ஒருத்தர் பயன்படுத்தணும்னு நம்ம பற்றின நோக்கத்தில் இந்நாள் வரைக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். மேத்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்.